ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான இட்லி குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல தான் ஆகும். டேஸ்ட்டான ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த இட்லி குருமா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப்பு போல் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. 2 பல்லு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, ஒரு கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் தண்ணி எதுவும் சேர்க்கல, தக்காளியில் தண்ணி இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். ஒரு பல்லாரி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2.5 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குருமா இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.